கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மோடு உண்டாயிருப்பதாக. தேவனுடைய பிள்ளை, நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர், அவருடைய ஆலோசனையிலே பெரியவர். தேவனுடைய பிள்ளை, அவருடைய அதிசயங்கள், அவருடைய நாமம் எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவருக்கு ஒரு பெரியரை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் அதிசயமானவர். தேவனுடைய பிள்ளையை நம்ம கர்த்தர் செய்கிற எல்லாமே நமக்கு அதிசயமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொடுக்கிறவர், அவர்தான் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறவர். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய நாமம் அதிசயமானது. அல்லேலூயா! எத்தனை பெரிய அபிஷேகமான ஒரு வார்த்தை தெய்வ பிள்ளையே. நம்மை ஆளுகிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நமக்கு முன் செல்லுகிறவர், நம்ம வளகரம் பிடித்தவர். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதிசயமானவர். எந்தெந்த காரியத்தில் உனக்கு அதிசயங்களை செய்ய போகிறார், எந்தெந்த சூழ்நிலை அதிசயங்களை செய்ய போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தெய்வ பிள்ளையே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துவோம். தேவனுடைய பிள்ளையே, அவருடைய கிருபை அதிசயமானது. உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்கள்லாம் நம்முடைய பெருமையோ நான் என்கிற காரியம் அல்ல. நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு அதிசயமாக இருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளையே, சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியினால் அவருக்கு ஸ்தோத்திரம். சிந்தித்து பாருங்கள். இந்த அரணான நகரத்திலே நமக்கு அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய கிருபையை அதிகமாய் வெளிப்படுத்துகிறார். நானும் நீங்கள் வாழ்கிற உலகத்தில், ஒரு நம்பிக்கையில்லாத உலகத்தில் இந்த கிருபை நமக்கு அதிசயமாக இருக்கிறது. என கண்பான தெய்வ பிள்ளையை, இந்த கிருபை பெற்றுக்கொண்டபடியால் கர்த்தருக்கு நன்றி செலுத்து. அது உன்னால் வந்ததல்ல, அது தேவன் நம்மேல் வைத்த ஈவு. இதோ தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இது நான் உனக்கு என் கிருபை உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! தேவனுடைய பிள்ளையே, இந்த அரணான நகரத்திலே எனக்கு தமது கிருபையை தந்த தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளை, எந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்க ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய கிருபைக்காய் காத்திருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தருடைய கரங்களை காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான தேவனை மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிற மாபெரும் கிருபைதான் இந்த அதிசயம். அல்லேலூயா! எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைவன் சொல்லுகிறான், கர்த்தாவே இந்த அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினார். அல்லேலூயா! தேவனுடைய பிள்ளை, அது மாத்திரமா? அவர் நம்மை அதிசயமாய் நடத்துகிறவர். நம்மை நடத்துகிறவர் எப்படி நடத்துகிறார்? அதிசயமாய் நடத்துகிறார். யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தோமானால், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்மை அதிசயமாய் நடத்தி வருகிற தேவனாகிய கர்த்தர் என்று நாம் இந்த யோவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். என கண்பானது எப்படி அவர் வழிநடத்தல் வித்தியாசமானது. அவர் நடத்துகிற ஒவ்வொரு பாதைகளும் அற்புதமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் சோர்ந்து போக வேண்டாம். அவரை நடத்துவார். எப்படி நடத்துவாராம்? அதிசயமாய் நடத்துவார். அநேகருடைய கண்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமாக தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தவர் போதுமானவராக இருக்கிறவர். ஆகவே சொல்லுவோம், கர்த்தாவே உம்முடைய அதிசயமான வழிநடத்தலுக்காய் ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துகிறவர். உமது கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர் அதிசயமாய் காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறவர். ஆகவே தேவனுடைய பிள்ளையை, இந்த அதிசயமான தேவனை நீ சொந்தமாக கொண்டு நீ அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்வாயினால் அவர் உன்னை நடத்த வல்லவராகவே இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த காலையை தொடங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களை நடத்துகிற விதமே அதிசயம் ஐயா. உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிசயம் சுவாமி. கர்த்தாவே, நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களை நடத்துகிறதுக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரம் இருக்கட்டும், எங்களை ஆசீர்வதியும் பாதுகாத்தும் தேவனுடைய கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் நம்மோடு கொண்டிருப்பாராக. ஆமென்.